ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட தொழில் முனைவோர் மையம் சொல்லிட்டு இருக்குது. உங்கள் மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, அரசு தரும் மானியத்துடன் தொழில் தொடங்கி நீங்களும் ஜெயிக்க தயாரா? புதிய தொழில் தொடங்க கடன் உதவி திட்டம். ஒரு 10 லட்சத்திலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க. என்னென்ன தொழிலுக்கு தருவாங்க? சலூன் தொழிலுக்கு தரலாம், மெக்கானிக் ஷாப் தரலாம், நான் ஒரு துணி கடை வைக்க போகிறேன் சார், அப்படின்னா அயனிங் கார்மெண்ட்ஸ் வைக்க போகிறேன் சார், அயன் ஷாப் கடை வைக்க போகிறேன் சார், கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறேன் சார், சேவை மையம் ஓப்பன் பண்ண போகிறேன் சார், டீ கடை வைக்க போகிறேன் சார், மளிகை சாமான் கடை வைக்க போகிறேன் சார், ஊதவத்தி கடை வைக்க போகிறேன் சார். எந்த தொழில் தொடங்குறதுக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்த தொழில் தான் அந்த தொழில் தான் இல்லை, அனைத்து வகுப்பினரும், அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அனைத்து வகுப்பினருக்கும் கொடுக்க போகுது. பொது பிரிவினருக்கும் வயது இது இருக்குது. 75 லட்சம் வரைக்கும் மானிய கடன் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதுலேருந்து 25% உங்களுக்கு மானியமாக இருக்குது. 3% வட்டி கழிக்கிறாங்க. கடனில் 3% வட்டி கழிக்கிறாங்க. அந்த திட்டத்தை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த துறை மேலாளர். நாங்கள் இதற்காக எங்கள் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவோர் மாவட்ட தொழில் மையத்துக்கு சென்று புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு நீட்ஸ்னு சொல்லுவாங்க. படித்த இளைஞர்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவராக உருவாக்க இந்த திட்டத்தின் மாண்புமிகு தமிழ் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்டு 2012-13 முதல் செய்யப்பட்டு வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு துறை மேலாளர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, மோகன்ராஜ் சார்னு சொல்லிட்டு. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா, சார் இது ஆஃபீஸர் சார், கவர்மெண்ட் ஆஃபீஸர், வீடியோ எடுக்கக்கூடாது சார், ரெக்கார்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிற நோட்ஸை நீங்கள் எழுதிக்கங்க, உங்களுக்கு எதனா சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் என்னென்ன தகவல் சொன்னார் பார்க்கலாம் வாங்க. இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் தொடங்க உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே மாவட்ட தொழில் மையம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம் உள்ளது. இந்த மையத்தில் பொது மேலாளர் ஒருவர் இருப்பார். அவர் மூலமாக இந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுக்க 50 லட்சம் அதிகமான இளைஞர்கள் கல்லூரி படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை கிடைப்பதோ அல்லது தனியார் வேலை கிடைப்பதோ சிக்கலான விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்க ஜெயிக்க தேவையான உதவிகளை செய்ய மத்திய மாநில அரசுகள் தொழில் முனைவோர் மூலமாக, மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக உதவி செய்து கொண்டு வருகின்றன. இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் தொடங்கவும் உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே மாவட்ட தொழில் மையம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம். இந்த மையத்தில் பொது மேலாளர் ஒரு இருப்பார். இதன் மூலம் தொழில் கடனை மானியத்துடன் பெறலாம். அரசின் மானியம் தொழில் கடன் பெறுவதற்கான செயல்படும் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து தான் இந்த நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார் மாவட்ட பொது மேலாளர் செந்தில்குமார் அவர்கள். மாவட்ட தொழில் மையமானது சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள மக்கள் தொழில் சம்பந்தமான சந்தேகங்கள், ஆலோசனைகள், பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் உதவுடன் துறை சார்ந்த வங்கி மூலம் எளிமையான முறையில் கடன் பெற்று தருவதாக வழிவகை செய்கிறோம். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுவதற்காக புதிய தொழில் முனைவோர் உதவும் வகையிலும் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் உருவாக்கும் மையம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்டத்தில் உள்ள தொழில் மையம் பொது மேலாளரை நேரில் அணுகி ஆலோசனை பெறலாம். தொழில் முனைவோர் சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் தொழில் மையத்தை உதவியுடன் வங்கியின் மூலம் தொழில் கடனானது வழங்கப்படும். தொழில் கடன் தருவதற்கான வங்கிகள் வரம்பு ஆனது விண்ணப்பிக்கும் நபரது வங்கி கணக்கின் சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறுபடும். விண்ணப்பிக்கும் நபர் தொழில் கடன் வாங்கும் தகுதி உடையவர் என உறுதி செய்யப்பட்ட பின் வங்கி மேலால் தொழில் தொடங்குவதற்கான இடம், தகுந்த சான்றுகள் ஆய்வு செய்த பின்னரே அவர்களுக்கு கடன் வழங்கப்படும். இவற்றில் அரசின் தொழில் கடனான மானிய தொகையை விண்ணப்பிக்கும் நபரது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட சிபில் ஸ்கோரில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸே பண்ணுவாங்க. உதாரணமாக 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு சேவை மையம் ஒரு நபரால் தொடங்கப்படும் போது 3.5 லட்சம் மானிய தொகை கடன் பெறுவாரின் வங்கி கணக்கில் அரசு செலுத்திவிடும். அதாவது 35% மானியம் கொடுக்குறாங்க. தொழில் தொடங்குவதற்கு அதிகபட்சம் 5 கோடி வரை கடன் உதவி கொடுக்குறாங்க. மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் தொழில் கடன் பெறும் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அந்த திட்டத்தில் முதன்மையான திட்டம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா,
புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நீட்ஸ் திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் வயது பொது பிரிவினர் குறைந்தபட்சம் 21 வயதும் அதிகபட்சம் 35 வயதாகவும் இருக்கும். சிறப்பு பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 45, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து தான். குறைந்தபட்சம் 3 வருடங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு 10 லட்சம் முதல் 5 கோடி வரை திட்ட மதிப்பீட்டில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தொழில் முனைவோரின் பங்கு தொகையானது பொது பிரிவினருக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 10%, சிறப்பு பிரிவினர்களுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 5% ஒதுக்கப்பட உள்ளது. அதாவது உங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, அது வந்து பொது பிரிவின் ஜென்ரல் டர்னுக்கு வந்து 10%, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5% சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவிர அரசின் மானியமானது திட்ட மதிப்பீட்டில் 25%, அதாவது உச்ச வரம்பு 75 லட்சம் வரை பெறலாம். மேலும் 3% வட்டி மானியமும் கடன் செலுத்தும் காலம் வரை பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடன் செலுத்துறீங்க, அந்த கடன் செலுத்துறதுக்கு 3% மானியம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மற்றும் ஆணை வழங்கும் வங்கி மூலமாக இதற்கான முதலீட்டு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுங்கன்னா உங்கள் மாவட்ட அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க அந்த திட்டத்தை அந்த தொழிலை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நல்லா அந்த தொழில் என்னென்னா, நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலோட மூலப்பொருள் இடத்தோட வேல்யூ. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேவை மையம் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படும், கம்ப்யூட்டர் தேவைப்படும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சேவைக்கான இன்டர்நெட்டு தேவைப்படும், சேர் தேவைப்படும், டேபிள் தேவைப்படும், வர கஸ்டமர் உட்காரத்துக்கு 4 சேர், எல்லாம் எஸ்டிமேட் போட்டு இடம், இபி பில்லு, கரண்ட் பில்லு எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்யவும் அங்கேயே இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் போய் எந்த தொழில் செய்ய போகிறீங்கன்றத பார்த்துக்கிட்டு அந்த தொழிலோட மூலப்பொருட்களுக்கான விலை என்ன, விலைப்பட்டியெல்லாம் வாங்கிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தோன்னா டெஃபினட்டாக 100% இந்த தொழில் கடனை நம்ம பெற முடியும். அரசாங்கம் வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் கடனை ஊக்குவிக்கும் வகையில் தான் தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க. இதை போன்ற தகவல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தொழில் செய்யணும், அதுவும் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டமே சொல்லலாம். ₹1 செலவு இல்லாமல் நீங்களே நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க முடியும். அது எப்படி அமைக்கலான்றதான் பார்க்க போகிறீங்க. 50% மானியம் கொடுக்குறாங்க. புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் சொல்லிட்டு 2024-25 திட்டத்தில் கொடுக்குறாங்க. 50% மானியம். 50% மானியம்னா 1,50,000க்கு மேற்பட்டு உங்களுக்கு மானிய தொகையாக கொடுக்குறாங்க. கூடுதலாக இந்த கோழி பண்ணை 250 கோழிகள் வைப்பதற்கு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும். மீதமுள்ள அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் உங்களுக்கு கடன் உதவி கூட்டுறவு பேங்க்கில் மூலமாக கடனும் கொடுக்குறாங்க. நீங்கள் ₹1 செலவு இல்லாமல் நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு வழிமுறைகள் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவலை நாட்டுக்கோழி மருத்துவர், அதாவது கோழி மாவட்ட கால்நடை மருத்துவர் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவர் நாட்டுக்கோழிக்காக ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். அவர் கேட்டதற்கு அந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்றதான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா மாவட்டத்துக்கு ஒரு 150லேருந்து 200 பெண்கள் தேவைப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் 3ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறதுனால இப்போ ஏழை எளிய பெண்களுக்கு 6.45 கோடி வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்த்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுன்றவங்களுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்க ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல் பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி அந்த மருத்துவர் ஐயார்கிட்ட கேட்டதற்கு அவர் வந்து டீட்டெயில்டாக கொடுத்தாரு. அதில் ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 250 கோழி அழகு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க
50% மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்ததான்னு நினைக்காதீங்க, அனைத்து மாவட்டத்துலையுமே கொடுத்துருக்காங்க. 2024-25 நிதியாண்டுக்கான கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ 50% மானியம், அதாவது ரூ. 1,56,875 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணம் வாங்கும் செலவு, தீவனத்தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு, கோழி வளரும் வரை ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம், அதாவது உங்களுக்கு மானியமாக ரூ. 1,56,875 கொடுக்காங்க. மாநில அரசால் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது சொந்த ஆதாரங்கள் மூலமாக பயனாளிகள் திரட்டலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 250 எண்ணிக்கையிலான 6 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் அந்தந்த மாவட்ட கால்நடை பண்ணையில் இலவசமாக வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓசூர் மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் பக்கத்தில் காஞ்சிபுரம் காட்டுப்பாக்கம் SRM காலேஜ் பக்கத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் சென்னை காஞ்சிபுரத்துக்குலாம் இங்கே தான் வரும், திருவள்ளூர் கூட. பயனாளிகள் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் கேட்குறாங்க. அது மனித குடியிருப்பு, நான் எங்கள் வீட்டில் வைக்கிறேன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு லேண்டு வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் பயனாளிகள் இந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இவர்களுக்கு தான் வழங்கப்படல, முன்னுரிமை தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்துக்கு. இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு மாவட்டத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் இவங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நான் வந்து ஜென்ரலாக இருக்கிற சார், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் போய் அப்ளை பண்ணலாமான்னா வறுமை கோட்டு கீழே இந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம். இந்த 2023-24 ஆண்டுக்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அவர்கள் குடும்பத்தினரோ பயனடைந்து இருக்கக்கூடாது. 2022-23, 2023-24 இந்த திட்டத்தில் பயனடைந்து இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டுமான பணிகள், தீவனம் மற்றும் உபகரணம் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளியால் செயல்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க இருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல், 50% தொகையை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், வங்கி இருப்பு விவரம் கேட்டிருக்காங்க, வங்கி கடன் ஒப்புதல் விவரம் கேட்டிருக்காங்க. வங்கி இருப்பு விவரம் இருந்தால் போக்கோ இல்லை கடன் வழங்குவதற்கான ஒப்புதல், 3 வருடத்துக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி, 22-23 ஆண்டுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. மேற்படி இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ளவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரை அணுகுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காங்க. இது உங்கள் மாவட்டத்திலையும் நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவருக்கும் இதில் புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் சொல்லிட்டு இருக்குது. 2024-25 பெண்களுக்கு கொடுக்குறாங்க, 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பதில் ஒரு புதிய முயற்சியாக தமிழக அரசாங்கம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்க பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.